ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் படம் ஜி5ல இப்ப பிரீமியர் ஆயிடுச்சு. இடிமுடக்க மூவிக்கான செகண்ட் சிங்கிளும் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. சச்சின் மூவிக்கான ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. ஏப்ரல் 18 மூவி ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த மூவிக்கான யூகே டிக்கெட் புக்கிங்ஸும் நாளைக்கே ஸ்டார்ட் ஆக போகுது. சிம்புவோட STR49க்கான ஷூட்டிங் ஏப்ரல் 16 ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் தான். ஒரு 3 மாசத்துக்குள்ள மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். அஜித்தோட குட் பை அக்லி படம் ரிலீஸ் ஆன 3 டேஸ்ல வேர்ல்டு வைடா 112 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு 62 கோடி, கேரளா 1.8 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 2.9 கோடி, கர்நாடகா 7.55 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 1.1 கோடி, ஓவர்சீஸ் 37.15 கோடி. டோட்டலா 3 டேஸோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 112.5 கோடி. குட் பை அக்லி மூவிக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. ஆனா வசூல் இன்னைக்கு வரைக்கும் பெருசா டிராப் ஆகல. நாளைக்கும் டிராப் ஆகாது. ஏன்னா நாளைக்கும் லீவு தான். மோஸ்டா நாளைக்கு வசூல சேர்க்கும் போது 190 to 200 கோடி கிட்ட வரும். அஜித்தோட அடுத்த பட அப்டேட் மே 1 வருமானு கேட்டிருக்காரு. மொஸ்டாதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் அஜித்தோட அடுத்த பட அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னாடியே வந்தா நான் சொல்றேன். இப்ப எடுக்கிற மூவிஸ்க்கெல்லாம் ஓடிடி சீக்கிரமா வித்துருது. ஆனா சேட்டலைட் விற்க மாட்டுது. அது ஏன்னு கேட்டிருக்காரு. ரெண்டுமே ஒரு படத்துக்கு நான் தியேட்ரிக்கல் ரேட்ஸ் தான். இதுல அதிக விலைக்கு வாங்குறது ஓடிடி தான் வாங்குவாங்க. சேட்டலைட்டை விட ஓடிடி தான் அதிக விலைக்கு போகும். சோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிடிக்கு கான்சென்ட்ரேஷன் வைக்கிறாங்க. சேட்டலைட் அப்புறம் பாத்துக்கலான்னு ஓடிடியை ஃபர்ஸ்ட் விற்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா சேட்டலைட்டோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ரிலீஸ் டேட் நெருங்கிருது. இதனால நிறைய படங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் ஆனோன்னு பாத்துக்கலான்னு விட்டுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் பிளாப் ஆச்சுன்னா சேட்டலைட் யாரும் வாங்குறது இல்ல. படம் ஹிட் தான் சேட்டலைட்டை வாங்குறாங்க. சோ இதுக்கு ஒரே வழி ரெண்டும் ஒரே டைம்ல விக்கணும். இன்னொரு பக்கம் சேட்டலைட் பிசினஸ் எப்படி அடி வாங்குதுன்னா ஓடிடியை வித்துட்டு அடுத்து சேட்டலைட்டுக்கு வரும்போது சேட்டலைட்டுக்கு ப்ரொடியூசர் ஒரு விலை ஒண்ணு சொல்லுவாரு, சேட்டலைட் கம்பெனி ஒரு விலை ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்ப பெரிய விலைக்கு வித்துடலாம்னு சேட்டலைட்டை விக்காம படத்தை ரிலீஸ் பண்ணிருவாரு. ஆனா அப்புறம் படம் பிளாப் ஆனதுக்கு அப்புறம் சேட்டலைட்டை வாங்குறது இல்ல. இது மாதிரியும் இருக்கு. ஜெர்மன் மூவி டிராப் ஆனு கேட்டிருக்காரு. டிராப்லாம் ஆகல. ஃபியூச்சர்ல இந்த மூவி நடக்கும். ரஞ்சித் வேற வேற மூவி எடுத்துட்டு இருக்காரு. சூர்யாவும் வேற வேற மூவில பிஸியா இருக்காரு. சோ ஃபியூச்சர்ல இந்த மூவி நடக்கும். துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணன் மூவி என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மூவி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். இந்த கமெண்ட் வரும் நேத்துக்கு நான் எதிர்பார்த்தேன். 2.0 படம் ஃபர்ஸ்ட் டேல 100 கோடி வசூல் கிடையாது. 95 கோடி கிட்ட தான் வரும் ட்ராக் ரிப்போர்ட் படி. ஜனநாயகன் மூவிக்கு கிளிம்ஸ் வருமானு இப்போதைக்கு தெரியல. நான் வர மாதிரி இருந்தா சொல்றேன். மகேஷ் பாபு 29க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் போய்கிட்டு இருக்கு. வார் 2 அப்டேட் கேட்டிருக்காரு. வார் 2க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15 மூவி ரிலீஸ் ஆகும். சீக்கிரமே அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹிருத்திக் ரோஷன் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜெயம் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. சூப்பர் ஸ்டாரோட லைனப்ப கேட்டிருக்காரு. ஜெயலர் 2 அண்ட் கூலி இருக்கு. அண்ட் அடுத்து லைனப்ல பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ், கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் அடுத்து படம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பென்ஸ் படம் டிராப் ஆகல எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. படம் டிராப்லாம் ஆகல. லாரன்ஸ் காஞ்சனா 4ஓட ஷூட்டிங்ல இருக்கிறதால இந்த படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஆதிக்கோட அடுத்த படம் ரஜினி கூடவான்னு கேட்டிருக்காரு. அது இன்னும் கன்ஃபார்ம்ல ஆகல. இப்போதைக்கு டாக்ஸ்ல தான் இருக்கு. லூசிபர் 2ஓட டோட்டல் வசூலை கேட்டிருக்காரு. டோட்டல் வசூல் எல்லாம் இன்னும் வரல. இப்ப வரைக்கும் எவ்வளவு வசூல்னு ஸ்கிரீன்ல போடுறேன். இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன். அட்லி அல்லு அர்ஜுன் படம் தெலுங்கு மூவி தான். தமிழுக்கு டப்பு தான் ஆகும். அண்ட் இந்த படம் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸ்டோரி டீடைல்ஸ் பத்தின வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பையா. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.